நான் அடக்குந்தார். நம்ம நம்ம சோசியல் மீடியா கட்சி இருக்குல்ல, சோசியல் மீடியா நடத்துற கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கு. சோசியல் மீடியாவில் பக்கா இந்த போட்டோஸ் நாங்கள் போட்டோலாம் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை ஒரு போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுக்கிறவன் தெரியாம இன்னொரு போட்டோக்காரன் பக்கத்தில் நிற்கிறான். கிழமை அரசியல் என்ன வார் ரூம்ல இருந்தது. நாங்கள் வந்து களத்துல இருக்கணும். ஏண்டா பக்கத்துல 3 போட்டோகிராஃப் வச்சு எங்கடா நீங்க களத்துல இருக்கிறீங்க? மழை வெள்ளம் வந்திருக்கு, அதுல இறங்கி வேலை பார்க்க கூட வேலை கூட பார்க்க வேண்டாம். அந்த வெள்ளத்தை பார்க்க வரக்கூட துப்பு இல்லை. உங்களை திட்டா வீடியோ கூட போடணும்டா. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இப்ப போராட்டம் பண்ணாங்க. குண்டு கட்டா ஒரு தூய்மை பணியாளர் 5 போலீஸ்காரங்க தூக்கிட்டு போறாங்க. கேவலமான அரசியலுங்க. பாருங்க, நான் போட்டோ போறேன். பல பேரு சரிங்களா, அவங்க நியாயமா இருக்காங்க. வேலை நிரந்தரம், உயர்வு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்பள உயர்வு கேட்கல, வேலை நிரந்தரம் தான் கேட்கறாங்க. நீ நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சி வந்தீங்க, துப்புல இறங்கீங்களா? அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் இங்க, அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ஸ்ல பசங்க தண்டலம் பஸ் ஸ்டாப்ல ஏற பசங்களை இறக்கி விட்டு கேவலமான அரசியல்வாதிகளை நம்பி இந்த அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் பஸ் டிரைவர்களாகட்டும் நடத்துறவங்களாகட்டும் கீழே இறக்கிட்டு அவ்வளோ பாருங்க. நீங்க எல்லாம் இறக்கிறா போகலாம் அப்படின்னு தோத்துறாங்க. நான் போட்டோ பாருங்க, கேவலமான அரசியலுங்க. கேட்டா ஃப்ரீ பஸ்ல அவங்க யாரும் தூய்மை இருக்கல. நீங்க எல்லாம் மார்த்தடி கூடாதுடா, நீங்க சொல்ல கூட கூடாது. உங்க பக்கத்து மாநிலம் இருக்க கூடவே இருக்க மாநிலம் கர்நாடக மாநிலத்துல எந்த இடத்துல ஏறினாலும் எந்த இடத்துல பெண்மணி ஃப்ரீ. எல்லா பஸ்ஸும் எக்ஸப்ட் ஏசி பஸ்லயும் டீலக்ஸ் பஸ்லயும் மட்டும்தான் ஃப்ரீ இல்லை. டவுன் பஸ் இல்லைன்னா ரூட் பஸ்லயும் ஃப்ரீ, ஏரியா டு ஏரியா. எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் டு ஒசூர், சென்னை டு சேலம், எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீங்க. அவங்க மார்க் அடிக்கணும், அவங்களே வாயை போத்திட்டு இருக்காங்க. நீங்களா சொல்லாதீங்க, துப்பு கேட்டாங்க. கேட்டா எங்க தாத்தா கட்ட ட்ரௌசர் ஜட்டி போட்ட காலத்துல நான் பிரச்சாரம் பண்ணேன், நான் கேள்வி சொல்றேன். அப்ப சோசியல் மீடியா இல்லாதாலும் தெரியல. இதுதான் அப்ப ஓட்டிருப்பீங்களா? தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. சோசியல் மீடியா தான் நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லாதீங்க, திட்டா வீடியோ பண்ண. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாணவி கூட்டுப்பாளையில் நடந்துட்டு அந்த நைட் வந்து எங்க போனான்னு தெரியல. நைட் பேட்டர்ன் வண்டி புது டிபார்ட்மெண்ட்டே நம்ம செல்வி ஜெயலலிதா ஓப்பன் பண்ணாங்க. பேட்டர்ன் வண்டியை ஓப்பன் அத்தனை வேலை வாய்ப்பு கொடுத்து பல போலீஸ்காரங்க அதனால உருவானாங்க. பேட்ரால் டிபார்ட்மெண்ட்டே உருவானாங்க சரிங்களா. அதாவது பேட்ரால் வண்டிக்கே தனி சப் இன்ஸ்பெக்டர், இங்க ஏசிஏ, டிரைவருங்க, கான்ஸ்டபிளுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டமே சரிங்களா தனியா உருவாக்கி சேஃப்டி பக்கா சேஃப்டி ஆட்கள் உருவாக்குனது ஜெயலலிதா அம்மா. என்னன்னா இவங்க அதுலயும் லஞ்சம் எடுக்கிறாங்க. இப்ப 800 கோடி லஞ்சமா, லஞ்சத்துக்கு இந்த வேலை தரேன்னு லஞ்சம் யாருன்னு கேட்டுறோம். நாங்க அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு நெஞ்ச வந்துட்டாங்க. டேய் நான் உங்களை திட்டாம வீடியோ கூட போகணும்டா. நான் சொல்றேன் 800 கோடி லஞ்சம் மட்டும்டா, வேலைக்கார லஞ்சம் மட்டும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எக்காடு கூட்டுப்பள்ளியை நடத்துங்க. அந்த பொண்ணு கூட வந்த சேட்டியாக தான் போயிருக்காங்க. உடனே இந்த கஸ்தூரி இருக்காங்கல்ல அவங்க தெரியாங்க, பேசுறவங்க எல்லாம் பேச 1000 நல்லது பண்ணாலும் பேசும், கெட்டது பண்ணாலும் இந்த ஊர் பேசிதான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த சாட்டது ஒரு முறை, கொட்டது ஒரு முறை எல்லாம் சொல்றான். அந்த பொண்ணுக்கு 11 மணிக்கு போறதுக்கு என்ன அவசியம்? போய் தனியா பேசி அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடம் பேச வேண்டிய அவசியமா என்ன? கேவலம் பேச திட்டில கெட்டாவத்துல இது கருப்பு கோட்டு மட்டும்தான் மரியாதை. ஏண்டா கூட ஒரு பையன் இருக்க தைரியத்துல எங்க வேணாலும் போற நாட்டில் சுதந்திரம் இல்லை, நான் போறது கூட சுதந்திரம் இல்லை, நான் பேரழிவு இல்லை, கெட்டவள் திட்டிடா போயிருங்கடா. அப்படி சேஃப்டி இல்லைன்னா நீங்க எல்லா ஒட்டுமொத்த டிஎம்கே இருக்க அத்தனை அரசியல்வாதிகளும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. இனிமேல் நீங்க ஓத்துடுங்க பிரமாணம், நாங்க இனிமேல் நிற்க மாட்டோம் எலெக்ஷன்ல, யாரையும் நாங்க குடியை கெடுக்க மாட்டோம், யார குடும்பத்தையும் கெடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க. தயவு சொல்றேன். இதுல வேற பழஞ்சின்னு கொட்டப்படுவாங்க கேவல திடீர்னு. நான் சொல்றேன் அந்த பொண்ணு கூட பையனோட இருந்த கூட்டுப்பாளையம் நடந்திருக்க இடத்துல அந்த பையன் அடிபட்டு அந்த பையனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அந்த போலீஸ் 5 மணி நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அடிப்பட்ட பொண்ணு பாதி அரைநீரானம் முக்காவாசி துணி கிழிஞ்ச நிலைமையில பக்கத்துல வீட்டை செவரையை குச்சி கதவு தட்டி 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீடை தட்டி அந்த வீட்டுல இருந்தவங்க அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் போயிருக்காங்க. அதான் டிஎஸ்பியோ ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு, வெக்கத்தை விட்டு. உங்களுக்கு எல்லாம் கேளுமா இல்லடா? நான் என்ன சொல்றேன், போலீஸ் போய் கண்டுபிடிக்கல விக்டிமை. அந்த கூட்டுப்பாளையில் நடந்த பொண்ணா போலீஸ் போய் கண்டுபிடிக்கல. 20 நிமிஷம் கழிச்சு அந்த அடிப்பட்ட பையன் கூட இருந்த பையன்
புகார் அளிச்சோ 20 நிமிஷம் கழிச்சு 100 பேர்டா பக்கத்து சைட்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டாக்டர் வர வைக்கிறது 1 நேரம் வர வைக்க துப்பு இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வரல நான் அடிச்சு சொல்றேன். என்ன கேவலமான ஜென்மங்களா? பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலையில தகனம் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்க உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பட்டாலியன் போர்ஸ் இறக்கிறது உங்களுக்கு துப்பு இல்லையா? என்ன ஒரு ரேப் கேஸ் அட்டம் நடந்திருக்க விக்டிமை காப்பாத்துறதுக்கு போலீஸ் போர்ஸ் இல்லையாடா? சென்னையில கோயம்புத்தூர்ல இல்லையா? அவ்வளவு பெரிய சிட்டி, 3வது சிட்டி தமிழ்நாட்டுல. அந்த சிட்டில உங்களுக்கு போலீஸ் போர்ல வெளில சொல்லாதீங்க. டே நீங்க எல்லாம் அரசியலாதீங்கன்னு கேட்டா நான் பழம் மீன் கோட்டப்பட்டோம். எங்க தாத்தா ஜட்டி கோபம் கட்ட வயசுல இருந்து நான் பிரச்சாரத்து போன கேவலம் சொல்லிடுறேன் கெட்ட வாரத்துல போடுங்க. டே நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவ்வளவு திட்டா வீடியோ கூட போக முடியல.